மத்திய வாரிய உயர்நிலை கல்வி சிபிஎஸ்இ 2023-24 ஆண்டிற்கான தேர்வு முடிவுகளை அண்மையில் வெளியிட்டது. கோவை மற்றும் திருப்பூரில் சிறப்பாக இயங்கி வரும் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் 99% தேர்ச்சி பெற்றனர். மேலும் 40 மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று ஸ்ரீ சைதன்யா பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி வளாக அரங்கில் ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் சுஷ்மா போபண்ணா மற்றும் சீமா போபண்ணா ஆகியோர் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் துணை பொது மேலாளர் கரிபாபு முன்னிலை வகித்தார். நீலாம்பூர் ஸ்ரீ சைதன்யா பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர் விபின் 495 மதிப்பெண்கள் பெற்று மண்டல அளவில் முதல் மதிப்பெண்ணையும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பிடித்துள்ளார். இதேபோல தர்ஷனா 493 மதிப்பெண்களும் 492 மதிப்பெண்கள் பெற்ற சம்பிரீதி, 491 மதிப்பெண்கள் பெற்ற மேதாஸ்ரீ, 490 மதிப்பெண்கள் பெற்ற ஹரிணி நிகிதா உட்பட 480 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற 40 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பூச்செண்டுகள் வழங்கி நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் 491 மதிப்பெண்கள் பெற்ற சந்தோஷ், 486 மதிப்பெண்கள் பெற்ற மாலிகா, 483 மதிப்பெண்கள் பெற்ற கார்னிகா சம்யுக்தா, 481 மதிப்பெண்கள் பெற்ற நாராதேஷ் நிகிதா ரெட்டி, 480 மதிப்பெண்கள் பெற்ற பூமி நாதர்ஷன், 480 மதிப்பெண்கள் பெற்ற அஸ்வின் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 25 மாணவ மாணவிகள் 475க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பணியாளர்கள் மற்றும் நிர்வாக அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Good evening, everyone. This is Swati Reddy, Principal of Sri Chaitanya Techno School, Neelamur branch, and I'm very happy. CBSE has declared the results on 13th May yesterday evening, and I'm very happy. Once again, Chaitanya has blown the trumpet of victory this year also in 10th and 12th results. 10th 495 Vibin NL has secured 495. The next mark is 493 by Darshana, followed by Sampriti and Aditya Sidesh 492 and 491 Medashri. Above 490 Harini Ji and 490 Nikta R. We have 490 above students, 7 students in all, and 480 above we have about 40 students. A grand success for grade 10 and grade 12. 491 Santosh BV, Malika 486, Karnika Samyukta 483, Nara Tej Nikita Reddy 481, 480 Bhumina Darshan and 480 Ashwini S. With both 10th and 12th securing 100% pass mark. The students, parents, staff and management are equally happy at the great achievement and enjoying the success saga of their students year after year. The directors, Mrs. Sushma Bopanna and Seema Bopanna of Sri Chaitanya Techno Institutions, specially thanked the staff, parents and students for their remarkable achievement. The Tamil Nadu Head of Operations, Mr. Haribabu sir, specially thanked the management and expressed heartfelt thanks to each and everyone present here. Thank you. பேசுகிறேன். நான் இங்கே வந்து சைத்தன்யா ஸ்கூலில் கடந்த 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நான் இங்கே மார்க் 495 வாங்கியிருக்கு முழு காரணமே என்னோடய ஸ்கூலில் என்னோடய பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான். இந்த வெற்றி வந்து நான் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்வாதி ரெட்டி மேம் பிரின்சிபல் அவங்களுக்கும் என்னோடய மெயின் மென்டர் மணிமாலா மேம் அவங்களுக்கும் நான் இந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்க, அதனால தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடச்சிது. தேங்க்யூ. நான் பிவி சந்தோஷ்.
நடந்த கிளாஸ் 12th சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் நான் 491 மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜேஇ மெயின்ஸில் நான் 99.98% ஆல் இண்டியா ரேங்க் 58 செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் 8th ஸ்ரீ சைத்தன்யா இன்ஸ்டியூஷன்ஸோட ஒரு பார்ட்டாக இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸோட கண்டினியூஸ் சப்போர்ட், அப்புறம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கிடைச்ச ட்ரெமெண்டஸ் சப்போர்ட்னால என்னால் என்னோடய பொட்டன்ஷியலை ஸ்பாட் அவுட் பண்ணி என்னால் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற டெஸ்ட்னால என்னோடய மிஸ்டேக்ஸை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு.